இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு ரேமா வார்த்தையை கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். சங்கீதம் 37:27 வசனம். தீமையை விட்டு விலகி நன்மையை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு இடத்துலையும் சரி, குடும்பத்திலையும், நம்ம வாழ்கிற பகுதியிலையும் சரி, ஊழியத்தில் சரி, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல நாம் ஒரு பொசிஷனில் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம நல்லா நிலைத்திருக்கணும், எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியத்தை தான் தாவீது சொல்கிறார். தீமையை விட்டு விலகி நன்மை செய். நம்ம யாரும் நமக்கு தீமை செஞ்சால் கூட அந்த தீமைக்கு தீமை செய்யக்கூடாதான், நன்மை செய்யணுமா. அந்த தீமையை கூட பாருங்கள், யாரும் நமக்கு தீமை செஞ்சாங்கன்னா நாம் நன்மை செய்யும் பொழுது அந்த தீமையை கூட ஆண்டவர் என்ன செய்வார்னா நன்மையாய் மாற்றி விடுவாரா. அப்படிதான் ஆண்டவர் நம்ம தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். நாம தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம நிலைத்திருக்க பண்ணுவாராம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா யோசேப்பு. தன் சகோதரர்கள் எல்லாரும் தீமை செய்தார்கள். ஆனால் அவன் என்ன செய்யலை, தீமை செய்யலை. ஒரு நாள் சொப்பனத்தின்படியே, தரிசனத்தின்படியே எல்லாரும் அவன் காலில் விழுந்தாங்க. ஆனால் அன்னைக்கு அவன் பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் அவன் இல்லை. நிறைய பேருக்கு அப்படி தான், பழி வாங்கிடணும், எப்படியாவது இவனை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவன் ஒரு காலத்தில் செய்ய முடியாது, ஆனால் ஒரு காலத்தில் செய்யக்கூடியதான அந்த சூழ்நிலை வரும் பொழுது அப்படி செஞ்சிடறோம். நம்ம அப்படி செய்யும் பொழுது நம்ம ஆசீர்வாதம் நமக்கு நிலைத்திருக்க மாட்டேங்குது. ஆனால் யோசேப்பு என்ன பண்ணுறான்னா அப்படி செய்யலை. அவர்களுக்கு தீமைக்கு நன்மையை செய்தான். அந்த தீமையை, அவனுடைய தீமையெல்லாம் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். இன்றைக்கு உங்களுடைய தீமையை நன்மையாக முடிய பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நீ நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்களை நல்வழியிலே நடத்தி எங்களை நிலைத்திருக்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.